ஒரு 3 பேத்துல ஆரம்பிச்ச கம்பெனி 150 பேரா வளர்ந்துருக்குன்னா அந்த மக்கள் ஆதரவு இல்லாம பால் வியாபாரத்தை பொறுத்த அளவுக்கு நல்ல லாபம் இருக்குங்க. அந்த கீ மேக்கிங், பன்னீர் பிரஸ், கிரீம் செப்பரேட்டருக்கும் இன்னும் பெஸ்ட் ஆஃபர்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. 60 லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா யாரும் பண்றது இல்ல. ஒரு நாளைக்கு சர்வசாதாரணமா ஒரு 1000-2000 ரூபாய் வந்து லாபம் வந்து கிடைக்குது. பால் அந்த சமயத்துல வேஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்கு அவங்க விவசாயிகளே வந்து ஈஸியா வந்து அதை நெய்யா அதை வந்து கன்வெர்ட் பண்ணிட முடியும். 100 லிட்டர்ல இருந்து 300 லிட்டர் வரைக்கும் எப்படி கெப்பாசிட்டி வேணுமோ அப்படி நம்ம பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரே பர்சன் வந்து குயிக்கா நம்ம பேக்கிங் வந்து வேலையை முடிக்கலாம். இந்த டேங்க்ல இருந்து இந்த பம்பு நம்ம எவ்வளவு கொடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பால் இதை எடுத்து கொடுக்கும். இது பண்ணிட்டு நம்ம தயிர் போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த தண்ணியே வராது. 5000 லிட்டர் பிஎம்சி வந்து ஒரு பெரிய டைரி ஆர்டருக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கோங்க. ஒரு சின்ன லெவல்ல ஒரு பிளான்ட் நான் பண்ணணும், மில்கை வந்து நான் பேச்சரைசர் பண்ணணும்ன்றதுக்கு இந்த செட்டப் கொடுத்துருக்கேன். தொழில்நுட்பம் வணக்கம். நம்ம சேனல்ல ஒரு கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட 10,000 ஒர்த் இருக்க ப்ராடக்ட் நம்ம ஃப்ரீயா கொடுக்க போறோம். இதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம எம்கேஜி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். கூட நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ் லிங்க் ரெண்டுமே கீழ டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பேன். அதுக்கு நீங்க லைக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல சேம் இதே ரீல் நாங்க போட்டுருப்போம். அதுல வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேர் வந்து நீங்க டாக் பண்ணி விடணும். இந்த நாளுக்கு நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழே டிஸ்ப்ளே பண்ணிருக்க இந்த மெயில் ஐடி நீங்க சென்ட் பண்ணீங்க அப்படின்னா நவம்பர் 1ஆம் தேதியில இருந்து 15ஆம் தேதி டியூ டேட்டுங்க. சோ இந்த டைம்க்குள்ள நீங்க சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நவம்பர் 20ஆம் தேதி குழுக்கமுறை தேர்ந்தெடுத்து 10 நபர்களுக்கு கிட்டத்தட்ட 10,000 ரூபாய்க்கு ஒருத்தர் ப்ராடக்ட் நாங்க கொடுக்க போறோம். சோ மறக்காம பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. நீங்க மட்டும் பார்ட்டிசிபேட் பண்றது இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே இது தெரியப்படுத்துங்க. அவங்களுக்கு கிவ்அவேல வின் பண்ற சான்ஸ் அதிகமா இருக்கு. மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய மாட்டு பண்ணை இருக்கு, நான் பாலை வந்து வெளியில பாலா கொடுத்துட்டு இருக்கேன், லாபம் கம்மியா இருக்குன்னா கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும். அது அதிகம் பண்ணணும்னா நீங்க பாலை மதிப்பு கூட்டி வேற ஏதாவது பை ப்ராடக்ட் பண்ணா மட்டும்தான் நல்ல லாபம் பார்க்க முடியும். அப்ப அதுக்கு என்னெல்லாம் நீங்க பை ப்ராடக்ட் பண்றதா இருந்தாலுமே என்ன இயந்திரம் தேவைனாலும் எல்லா இயந்திரம் நம்ம கிட்ட இருக்கு. இல்ல இந்த பால் தொழில வந்து புதுசா நான் வந்து தொடங்க போறேன், அதுக்கு எனக்கு ஐடியாவே இல்லை அப்படின்னாலுமே என்ன பண்ணலாம், என்ன ப்ராடக்ட் பண்ணலாம்ன்றதையும் நம்ம தெளிவா சொல்றோம். ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறவங்க எப்படி பண்றாங்க, அந்த ப்ராடக்ட்டை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்ற ப்ராசஸையும் நம்ம வந்து கத்துக் கொடுக்குறோம். அதுக்கான மார்க்கெட்டிங் இதுலயும் வந்து அந்த ஏரியால யாராவது நமக்கு தெரிஞ்சிருந்து அதையும் நம்ம ரெஃபர் பண்றோம். இந்த மாதிரி நம்ம வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாம பெரிய பெரிய டைரிஸ்க்கு வந்து எல்லா எஸ்எஸ் தேவையான மெட்டீரியலும் நம்ம பிஎம்சி கூட நம்ம 5000 லிட்டர்ஸ் இப்போ கரண்டா ஒரு 2 பிஎம்சி வந்து ஒர்க் போயிட்டு இருக்கு. அதையும் நம்ம பார்க்கலாம். அது இல்லாம வெயிட் போடுற வெயிங் பவுலா இருக்கட்டும், இல்ல ஒரு டம்ப் டேங்கா இருக்கட்டும், எல்லாமே நம்ம வந்து இங்க உள்ளேயே வந்து ஓனா மேனுஃபேக்சரிங் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சர்வீஸும் வந்து வேற எந்த பிராண்டா இருந்தாலுமே நம்ம சர்வீஸ் பண்ண ரெடியா இருக்காங்க. நாங்க மேனுஃபேக்சர் அப்படின்றதுனால எங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ், எங்க டீமுக்கு நல்ல நாலேஜ் இருக்கு அப்படின்றப்போ எங்களால ஈஸியா அது என்ன ப்ராப்ளம்னாலும் அட்ரஸ் பண்ண முடியும், அதை ரெடி பண்ணி கொடுக்க முடியும். இப்போ பால் தொழில வந்து நல்ல லாபம் பார்க்க முடியுன்றதுக்கு 10 லிட்டர்ல ஆரம்பிச்ச கம்பெனி இன்னைக்கு 2000 கோடி டர்ன் ஓவர் பண்ற நிறைய கம்பெனிஸ் வந்து நம்மளால பார்க்க முடியுது. உங்களுக்கு ஏதாவது ஒரு கனவு, நம்ம பால் தொழில முன்னேற கனவை நிஜமாக்குறதுக்கு தேவையான அனைத்து இயந்திரங்களும் நம்ம கிட்ட இருக்கு. இயந்திரம் மட்டும் இல்லைங்க, அதை எப்படி பண்ணணும், ப்ராசஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கான நாலேஜும் எங்களால கொடுக்க முடியும். அதனால எங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் நம்ம எம்கேஜிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டன் இருக்கும், அது டிங் டாங் தட்டி விட்டுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் ஆடும், போஸ்ட் ஆடும் எல்லாமே டக்கு ப்ரொஃபைல் வந்து கூட அடிஷனல் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க், ஃபேஸ்புக் பேஜ் லிங்க் ரெண்டுமே கொடுக்குறேன். அதுக்கு உங்க அன்பை ஆதரவு கூட சொல்லி வேண்டிய ஒரு கேட்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மல்டி பர்பஸ் மிஷினுங்க. இது நெய்யும் பண்ணிக்கலாம், ரெண்டாவது இதுல கோவாவும் பண்ணிக்கலாம். ஒரே மிஷின்ல தான் நம்ம என்ன ஹீட் பண்ணி நம்ம பாலை காய்ச்சிட்டு இருந்தாலே கோவா வந்துடும். இது ஹீட் சோர்ஸ் பார்த்தோம்னா எல்பிஜி யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல வந்து பயோகேஸ் இருக்கு அப்படின்னாலுமே அதுக்கு செட்டப் நம்ம எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். பேசிக்கா 60 லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா யாரும் பண்றது இல்ல. இது வந்து 60 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள சின்ன சின்ன ஃபார்மர்ஸ்க்கு நம்ம பண்றோம். 1 லிட்டர்ல இருந்து கிட்டத்தட்ட 1000-2000 லிட்டர் வரைக்கும் என்ன தேவையோ அது எல்லாமே பண்றோம். இது வந்து ஒரு பேசிக் மாடல்ன்றதுனால இதெல்லாம் எம்எஸ்ல பண்ணிருக்கோம், இல்ல எஸ்எஸ்ல வேணும், எப்படி வேணுமோ நம்ம ஓன் கஸ்டமைஸ்டாவும் நீங்க செஞ்சு கொடுக்குறீங்க. அவங்களுக்கு எப்படி சௌரியம். ஓகே, ஏன் இதை மேஜரா ஒரு தொழில் தொடங்குறாங்கன்னு சஜஸ்ட் பண்றோம் அப்படின்னா இதோட லாபம் வந்து ஒரு பால்கோவா பண்ணும்போது நல்ல ஒரு லாபம் கிடைக்குது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 லிட்டர் நம்ம பண்ணும்போது ஒரு நாளைக்கு சர்வசாதாரணமா ஒரு 1000-2000 ரூபாய் வந்து லாபம் வந்து கிடைக்குது. ஒரு மிஷின் எடுத்துட்டு ஒரு சின்ன இடமே இருந்தாலும் போதும், ஈஸியா வந்து அவங்க லாபம் பார்க்க முடியும் அப்படின்றதுனால இதை மேஜரா நாங்க வந்து தொழில் தொடங்குறவங்களும் ஃபோக்கஸ் பண்றோம். என்ன வச்சிருந்தாலும் இதை வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து மில்க் ஏடிஎம்ங்க. ஏடிஎம்னா எனி டைம் மில்க் அப்படின்ற கான்செப்ட்ல பெரிய அபார்ட்மெண்ட்லயோ இல்ல ஒரு கடைக்கு வெளியவோ வந்து நம்ம இதை மிஷினை வச்சுட்டோம் அப்படின்னா எப்ப வேணுமோ அவங்க வந்து கேஷா எடுத்துக்கலாம், இல்ல கார்டு ரீசார்ஜ் பண்ணி எடுத்துக்கலாம், காயின் போட்டு எடுத்துக்கலாம், எனி டைம் அவங்க எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா இப்ப இந்த ஃப்ரெஷ் மில்க் கிடைக்கிறது அப்படின்றது இப்போ ஒரு பெரிய இதுவா இருக்கு. சில பேருக்கு இந்த பால் பாக்கெட் வந்து எனக்கு இல்ல, ஃப்ரெஷ் மில்க் தான் வேணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு இதுவா இருக்குங்க. டீ பேஸ்ல வந்து இதை வச்சோம்னா நல்ல ஒரு லாபத்துக்கு வந்து நம்ம பண்ண முடியும். 100 லிட்டர்ல இருந்து 300 லிட்டர் வரைக்கும் எப்படி கெப்பாசிட்டி வேணுமோ அப்படி நம்ம பண்ணிக்கலாங்க. இதுல வந்து பிஎம்சி அட்டாச்சா இருக்கு, அதாவது சில்லிங் யூனிட் அட்டாச்சா இருக்கு. நீங்க காலையில ஊத்துறீங்க அப்படின்னா 48 ஹவர்ஸ்க்கு அந்த மில்க் வந்து ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். பால் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுனால அதுதான் மக்களுக்கு எதிர்பார்க்கறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப நம்ம மீதி ஆயிடுச்சே கெட்டு போயிருமே அப்படின்ற ஒரு வந்து கவலையும் இல்ல. அதுக்கப்புறமும் நம்ம இருக்கிற பால் எடுத்து நம்ம தயிர் ப்ராசஸிங்க்கோ வேற ஒரு இதுக்கு யூஸ் பண்ணிட்டு இதில் நம்ம திரும்ப ஒரு ஃப்ரெஷ் மில்க் ரீஃபில் மாதிரி பண்ணிட்டோம்னா இப்போ டெய்லி பேசிஸ்ல நமக்கு எவ்வளவு மில்க் தேவையோ அதை வந்து வீணாகாம இதுல வந்து நம்ம கரெக்டா வந்து உபயோகிச்சுக்க முடியும். இதுல கரண்ட் கன்சம்ஷன் ஒன்றும் பெருசு இல்லைங்க, எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றதுனால 1 மணி நேரம் ஓடினாலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 யூனிட் தான் வந்து நம்ம செலவாகும். இந்த சில்லிங் வந்து ஆட்டோமேட்டிக் சில்லிங் தான். அது இப்போ 4 டிகிரி
டிகிரி பாலை மெயின்டைன் பண்ணணுன்றது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டு. அப்போ அதை அச்சீவ் பண்ணிட்டா கம்ப்ரஸர் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும். ஆட்டோமேட்டிக் நமக்கு எப்போ அந்த 4 டிகிரியை தாண்டுதோ அப்போ ஆன் ஆகும். ஒரு நாளைக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தான் நமக்கு அந்த கம்ப்ரஸரே வந்து ஆன் ஆகும். ஒரு நாளைக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 யூனிட் 4 யூனிட் கரெக்ட் தான். அடுத்து பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் மிஷின், அதாவது பாலை வந்து பேக் பண்ணுறதுக்கான மிஷின். இது வந்து பார்த்தோம்னா மேனுவல் பேக்கிங் மிஷின், அதாவது காலால ப்ரெஸ் பண்ணிட்டு ஈஸியாக பேக் பண்ணக்கூடியது. விலை ரொம்ப கம்மி. ஒரு 100 லிட்டருக்குள்ள இருக்கு, எனக்கு வந்து ஃபார்ம் இருக்கு, நான் வந்து டைரக்டா நான் சேல் பண்ணணும், இல்லை நான் 100 லிட்டருக்குள்ள ஒரு பாலை வாங்கி நான் பேக் பண்ணி நான் சேல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க இந்த மிஷினே வந்து போதுமானது. யூஸ் பண்றது ரொம்ப சுலபம். இதை வந்து நம்ம பாலை வந்து டச் பண்ணவே தேவையில்லை. ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்கும். அது அளவு கரெக்டா நம்ம பண்ணும்போது எதுவும் கீழே செதறது வேஸ்ட் ஆகுது அந்த மாதிரி இல்லை. நமக்கு வேலை ரொம்ப வந்து குயிக்கா முடியும். அதை சேமிக்கிற டைமை நம்ம வேற ஏதாவது இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா புரியுது. இப்போ ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கரெக்டா அந்த பேக்கெட் ஒரு 1/2 லிட்டருக்கு எங்களுக்கு இதா பண்ணணும், இல்லை 1 லிட்டர் பேக்கெட்டை வேணும்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கவங்க அந்த ஃபில் பண்றதுக்கு கரெக்டா அந்த அளவு பார்த்துக்கிறதுக்கு என்ன மெஷர்மெண்ட் பண்றது? இது வந்து நம்ம மெஷர் பண்ணி தான் இதுல நம்ம ஊத்துறோங்க. பேக் பண்றது மட்டும் தான் இது வந்து அதை பண்ணுது. பேக் பண்ணோம்னா காலால பிரஸ் பண்ணாலே அந்த சீலிங் வந்து நடந்துரும், சீலிங் ஆகி கட்டாய் கீழே விழுந்துரும். அடுத்து நம்ம ஊத்தும் போது அடுத்த கவர் வந்துரும். அதனால நம்ம ரொம்ப ஈஸியா நமக்கு எவ்வளவு இப்ப 1/4 லிட்டர் வேணாலும் 1/4 லிட்டர் நம்ம பண்ணிக்கலாம், 1 லிட்டர் வேணாலும் பண்ணிக்கலாம், 1 லிட்டர் வேணாலும் நம்ம அதில் பண்ணிக்கலாம். டக்குன்னு அளக்கிறதுக்கு ஒரு செட்டப் நம்ம பக்கத்துல பண்ணிட்டோம்னா கன்டினியூஸா வந்து அதை வேலையை பண்ணிட்டே இருக்கலாம். ஒரு கையில நம்ம ஊத்துறோம், காலால பிரஸ் பண்ணி வந்துருது, அடுத்தது ஊத்துறோம் அப்படின்றப்ப ஒரே பர்சன் வந்து குயிக்கா நம்ம பேக்கிங் வந்து வேலையை முடிக்கலாம். இது வந்து பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக் மில்க் பேக்கிங் மிஷினுங்க. இது ஆட்டோமேட்டிக் அப்படின்னா ஒரு 100 லிட்டருக்கு மேல நம்ம பேக் பண்ணோம், இது வந்து நமக்கு கண்டிப்பா இது போகலாம். இது என்ன ஃபுல்லி ஆட்டோமேட்டிக், நம்ம மேனுவலா எதுவுமே பண்ண தேவையில்லை. மிஷின் ஆன் பண்ணோம்னா அதுவே வந்து பால் பாக்கெட் வந்துரும். கிட்டத்தட்ட 2 செகண்டுக்கு ஒரு பாக்கெட் அப்படின்றதுனால 1 மணி நேரத்துக்கு பார்த்தோம்னா ஒரு 1800 பேக் வந்து எல்லாமே செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எப்படி வேணுமோ 200 ml வேணுமா, 250 ml வேணுமா, 300 ml வேணுமா, இல்ல 500 ml வேணுமான்றது நம்ம செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். அது செட்டிங்ஸ் தகுந்த மாதிரி ஃபுல்லா எலக்ட்ரானிக்ஸ் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் அப்படின்றதுனால அதுக்கு தகுந்த மாதிரி இதுவே டிசைட் பண்ணி அந்த பேக்கிங் வந்து இதுவே பாலை எடுத்துக்கும். இதுக்கு வந்து நம்ம பாலை ஊத்தணும் எதுவுமே பண்ண தேவையில்லை. நம்ம ஒரு டேங்க் ஒரு ஏதாவது வச்சுட்டு அதுல இந்த பம்பு வந்து இந்த மிஷினோட இந்த பம்பும் வந்துருது. இந்த டேங்க்ல இருந்து இந்த பம்பு நம்ம எவ்வளவு கொடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பால் எடுத்து கொடுக்கும். பேக் பண்ணிடும் 2 செகண்டுக்கு நம்ம பாக்கெட் வந்துகிட்டே இருக்கும். நமக்கு ஒரு 1000 லிட்டர் பேக் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட அது நம்ம ஒரு 1/2 லிட்டர் பேக் பண்ணணும், ஒரு 2000 கவர் வருது. 1 மணி நேரம் 15 நிமிஷத்துல நமக்கு இது வந்து வேலை முடிஞ்சிடும். இப்போ இந்த எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் எடுக்கும்போது ஏதாவது ஒன்று 2 சின்ன இஷ்யூஸ் வரது சகஜம் தான். அப்படி பார்க்கும்போது இது வாங்கினதுக்கு அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 மாசம் கழிச்சு ஏதாவது இஷ்யூ ஏதாவது வருது அப்படின்னா அதை நம்ம எப்படி சார்ட் அவுட் பண்ணி கொடுப்போம்? அது எல்லாமே நமக்கு சப்போர்ட் இருக்குங்க. டெக்னீஷியன்ஸ் டீம் இருக்கு. கால் சப்போர்ட்ல மோஸ்ட்லி சால்வ் பண்ணிடுவோம். அது பண்ண முடியல அப்படின்னாலுமே நம்ம நேர்ல பர்சன் போயிட்டு பண்ணிடுவோம். இதுல இன்னொன்னு என்னன்னா நம்ம பால் அப்படின்றதுனால உள்ள வந்து போகாத அளவுக்கு தாங்க டிசைன் பண்ணியிருக்கு. ஃபுல்லி எலக்ட்ரானிக்ஸ் பாலை ஹேண்டில் பண்ணுது. என்னதான் நம்ம கேர்ஃபுல்லா பண்ணாலுமே ஏதாவது ஒரு வகையில வந்து வாஷ் பண்ணும்போது தெளிக்கலாம், ஆளே உள்ள இது பண்ணலாம். அதுக்காக ஃபுல்லி நம்ம என்க்ளோஸ்டு வந்து ரொம்ப சேஃபா பண்ணியிருக்கோம். அது உள்ள போறதுக்கான வாய்ப்பு இல்லை. எலக்ட்ரானிக்ஸ்ல ஏதாவது நம்ம சின்ன ப்ராப்ளம் வந்து ஒரு 1 year 2 yearsக்கு அப்புறம் வரலாம். ரெடி பண்றதோ இல்ல ரீப்ளேஸ் பண்றதோ எல்லாமே நம்ம கிட்ட ஸ்பேர்ஸ் வந்து அவைலபிளா. இது வந்து பல்க் மில்க் கூலருங்க. மில்கை வந்து ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிறதுக்கு டைரி இண்டஸ்ட்ரிக்கோ இல்ல பெரிய ஃபார்மருக்கோ எல்லாத்துக்கும் ரொம்ப தேவையான ஒண்ணு. இப்ப நம்ம இங்க பால் பாக்கெட் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பால் பாக்கெட்ல இருக்கிற பால் ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு பல்க் மில்க் கூலர்ல கண்டிப்பா சில்லாகி தான் வந்து மாற்றமே இல்லை. அப்போ இது பாத்தீங்கன்னா அந்த டிராவல்ல நிறைய இடத்துல இந்த பல்க் மில்க் கூலர் தேவைப்படுது. இது பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்கா ஒரு 100 லிட்டர், இது நம்ம 10,000 லிட்டர் வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 5000 லிட்டர் வந்து நமக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம், ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. அதுவுமே நம்ம பாத்திரலாம். 5000 லிட்டர் பிஎம்சி வந்து ஒரு பெரிய டைரி ஆர்டருக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கோங்க. இதுலயே வந்து பார்த்தோம்னா 2ஆ பண்றோம். 2500 ஒரு பார்ட்டிஷனாவும் 2000 பார்ட்டிஷனாவும் இன்னர்ல வந்து வேற ஆனா ரெண்டையும் வெளியில வந்து ஒரே இதை அட்டாச் பண்றோம். அது 2 லேயர் வரும். உள்ள ஒரு லேயர் இருக்கும், வெளியில ஒரு லேயர் இருக்கும். உள்ள வந்து தனித்தனியா இருக்கும், வெளியில வந்து ஒண்ணா தான் இருக்கும். அது இல்லாம இதுல வந்து இது 2 வேலை பண்ணுதுங்க. இது வந்து சில் பண்ணணும். ரெண்டாவது சில் பண்ண மில்கை வந்து அந்த சில்னஸை மெயின்டைன் பண்ணணும். கம்ப்ரஸர் மூலமா சில் பண்றோம். அதுக்காக 2 லேயர் கொடுத்து இடையில வந்து நம்ம அந்த பஃப் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்சுலேஷன் மெட்டீரியல் ஆட் பண்ணிட்டோம்னா அந்த சில்னஸ் வந்து வெளியிலேயே வந்து இது 8 மணி நேரம் 10 மணி நேரத்துக்கு வந்து அந்த சில்னஸ் வந்து அப்படியே இருக்கும். அதுக்காக தான் இது வந்து ஒரு 75 mm 3 இன்ச் கேப்ல அந்த இன்சுலேஷன் மெட்டீரியல் எல்லாமே ஆட் பண்ணிட்டு இருக்கோம். ரெகுலரா நமக்கு நிறைய வந்து இந்த மாதிரி 10,000 லிட்டர் பிஎம்சி வரைக்கும் ரெகுலரா இங்க வந்து நம்ம உள்ளே வந்து ஓனா எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம கம்ப்ரஸர்ஸ் எல்லாமே பிராண்டட் கம்ப்ரஸர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம பார்க்கறது வந்து ஹோமோஜெனைசருங்க. இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா நம்ம இப்போ கறந்த பாலை வந்து சும்மா ஒரு 10 நிமிஷம் வச்சிருந்தாலே மேலே வந்து மஞ்சளா அந்த ஆடைக்கட்டை அந்த கொழுப்பு வந்து தனியா வரும். இப்போ வந்து நம்ம இந்த ப்ராசஸிங் பண்றப்போ இந்த கொழுப்பு பிரியக்கூடாது அப்படின்னா அதை ஃபுல்லா ப்ராப்பரா மிக்ஸ் பண்றதுக்கான இதுதான் இந்த ஹோமோஜெனைசர் சொல்றது. இது வந்து HTP ஹை பிரஷர் பம்ப் மூலமா நம்ம அந்த ஹை பிரஷர்ல அந்த மாலிகூல்ஸை வந்து கரெக்டா மிக்ஸ் பண்றோம். இது பண்ணிட்டு நம்ம தயிர் போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த தண்ணியே வராது, கெட்டியான வந்து இது நமக்கு ஈஸியா வந்து கிடைக்கும். அதே மாதிரி பெரிய பெரிய டைரிஸ்ல வந்து இது வந்து ரொம்ப அவசியமான ஒண்ணு. நம்ம பால்
பால் பாக்கெட் வருது இல்லைங்களா, இந்த மிஷினில் ப்ராசஸ் பண்ணாதான் அது ஹோமோஜெனிஸ்ட் மில்க் அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 100 லிட்டர் கெப்பாசிட்டியிலிருந்து 3000 லிட்டர் கெப்பாசிட்டி வரைக்குமே அந்த ஹோமோஜெனிஸ்ட் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம வந்து பேச்சரைசர் செட்டப் தாங்க பார்க்குறோம். இதோட வேலை என்ன அப்படின்னா, வர்ற ஒரு ஹாட் வாட்டர்ல இருந்து அந்த ஹீட்டை எடுத்து பாலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஜென்ரலா பேச்சரைசர் அப்படின்றது பாலை சூடு பண்ணி ஆத்துறது தான் பேச்சரைசர் ப்ராசஸ். அப்ப நம்ம வீட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈஸியா நம்ம வந்து காய்ச்சிடுறோம், அது திரும்ப ஆற வச்சிடறோம். இதே வந்து இண்டஸ்ட்ரியில் அப்படி பண்ண முடியாது. அதுக்கு இன்ஸ்டன்ட்டா பண்ணணும், உடனடியா பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பேச்சரைசர் செட்டப். இந்த பிளேட் பேக் எதுக்கு அப்படின்னா, அப்போ நம்ம பாலை காய்ச்சறதுன்றது பெரிய ப்ராசஸ். இப்போ என்ன பண்ணுவோம்னா பாய்லர் வச்சிருப்போம். அப்ப அந்த பாய்லர் என்ன பண்ணும்னா ஹாட் வாட்டர் கொடுக்கும். இது நமக்கு மில்க் ஒரு சைடு அனுப்புவோம், ஹாட் வாட்டர் ஒன்று வரும், அப்ப மில்க் வந்து ஹீட் பண்ணிரும். ஸோ அந்த வேலையை இந்த ஹீட் டிரான்ஸ்ஃபர் பண்றான பிளேட்ஸ் தான் வந்து இது. ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே கனெக்டட், மல்டிபிள் கனெக்ஷன்ஸ் இருக்கும். பாய்லர் கனெக்ட் ஆகிருக்கும், சில்லிங் டவரோ இல்ல வந்து ஐபிடின்னு சொல்லுவோம், பெரிய யூனிட்லாம் ஐபிடி ஐஸ் பேங்க் டேங்க்னு சொல்லிட்டு அந்த சில் வாட்டர், ரொம்ப சில்னஸ் வாட்டர் கொடுக்கக்கூடிய ஐபிடி இதுல இருந்து கனெக்ஷன் கொடுப்போம், ஹோமோஜெனிக் இருந்து கனெக்ஷன் கொடுத்துருப்போம். இது வந்து பேச்சரைசர் வேட்னு சொல்லுவாங்க. இன்னும் அது ஹீட் பண்றது தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேச்சரைசர்ல வந்து ஹீட் பண்றது தான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். இது வந்து ஹீட்டர் இருக்குங்க, இது வந்து எலக்ட்ரிக் ஹீட்டர், உள்ள காயில் இருக்கு, நம்ம பவர் இருந்தாலே போதும், பால் உள்ள இருக்கிற பாலை ஈஸியா ஹீட் பண்ணிரும். அதுவுமே வந்து மேல அஜிடேட்டர்னு சொல்லிட்டு அதை மிக்ஸ் பண்றதுக்கான ஒரு ப்ரொவிஷன் நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து யாருன்னா ஒரு சின்ன லெவல்ல ஒரு பிளான்ட் நான் பண்ணணும், மில்கை வந்து நான் பேச்சரைசர் பண்ணணும்ன்றது இந்த செட்டப் கொடுத்துருக்கோம். இது ஒரு 100 லிட்டர் கெப்பாசிட்டி தான். இது ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பெரிய அளவுல இருக்கிற யூனிட்ஸ்க்கு எல்லாமே பாய்லர்னு தனியா வந்துடும். இதுல இதுவே பாய்லரா இருக்கு, இதுவே டேங்கா இருக்கு. இதை வந்து நம்ம கூல் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா கூலிங் டவர் இது. இதுல இருந்து நமக்கு வர்ற ஹாட் வாட்டரை வந்து திரும்ப நமக்கு வந்து கூல் பண்ணணும் அப்படின்னா இது வழியா வந்து வரும்போது நம்ம ஏர் கூலிங்ல வந்து அந்த வாட்டர் வந்து கூல் ஆயிட்டு திரும்ப நமக்கு ப்ராசஸிங் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து மில்க் வராதுங்க, வாட்டர் வந்து இது கூல் பண்றதுக்கு தான் இது. இப்போ வந்து நம்ம ஓவரால் பிளான்ட்டே நம்ம பார்க்க போறோங்க. பேசிக் செட்டப் வந்து நம்ம இங்கேயே வச்சிருக்கோம், ஏன்னா வர்றவங்களுக்கு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும், இங்க கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா அது இங்க இதுல ஆரம்பிச்சு பாய்லர்ல ஆரம்பிச்சு பேக்கிங் வரைக்கும் டோட்டல் செட்டப் இருக்கு. இங்க மில்க் ஹீட் ஆகும், அதுக்கப்புறம் நமக்கு வந்து பிளேட் பேக்ல வந்து மில்க் வந்து சில் பண்றோம், கூலிங் டவர் மூலமா கனெக்ட் பண்ணி அப்ப ஹோமோஜெனைஸ் ஆகுது. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பிஎம்சி, ஏன்னா இமிடியேட்டா நம்ம பேக்கிங் பண்றது கிடையாது, நமக்கு எப்ப பேக்கிங் வேணும், டெலிவரி ஒரு 6 மணிக்கு இருந்துச்சுன்னா அப்போ ஒரு 4 மணிக்கு பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணா போதும். அது வரைக்கும் அந்த ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கணுன்றதுக்காக பிஎம்சி இருக்கு. அப்ப அதுல இருந்து அந்த மோட்டர் கனெக்ட் பண்ணிருக்கோம், மில்க் மோட்டர், அதுக்கப்புறம் பேக்கிங் மிஷின் வரைக்கும் டோட்டலா இது ஒரு சிம்பிளான 100 எல்பிஹெச், அதாவது 100 லிட்டர் பர் ஹவர் ப்ராசஸ் பண்றதுக்கான பிளான்ட் தான். சொல்லும்போது தெரியுது எல்லாமே ஒரு பிளான்ட் செட்டப்ல செட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஏன் தனித்தனியா எக்ஸ்பிளைன் பண்றோம்னா நம்ம இத பிளான்ட்டாவும் கொடுக்குறோம், தனித்தனியா வேணும்னா நம்ம வந்து கொடுப்போம். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போறது கிரீம் செப்பரேட்டருங்க. இது ரொம்ப பேசிக்கான ஃபார்மர்ல இருந்து டைரியில இருந்து எல்லாத்துக்குமே இது ஒரு தேவையானது. ஏன்னா இப்போ இது பால்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராடக்ட் பண்ணாலுமே கெட்டு போயிடும், ஆனா ரொம்ப நாள் இருக்குது நெய் மட்டும். இப்போ வந்து நமக்கு பால் வந்து நிறைய மீதி ஆகுதுன்ற சமயத்துல இது மூலியமா நம்ம ஈஸியா வந்து கிரீம் எடுத்துக்க முடியும், அந்த கிரீம்ல இருந்து நெய் எடுத்துக்க முடியும். அப்போ நம்ம அந்த பால் அந்த சமயத்துல வேஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்கு அவங்க விவசாயிகளே வந்து ஈஸியா வந்து அதை நெய்யா அதை வந்து கன்வெர்ட் பண்ணிட முடியும். கிரீம் எடுத்த பாலை நம்ம வந்து ஈஸியா வந்து நம்ம ஃபிளேவர்டு மில்க் நம்ம குடிக்கிறோம் இல்லைங்களா, எல்லாமே வந்து டோன்டு மில்க்கோ இல்ல ஸ்கிம்டு மில்க்கோன்னு சொல்றது தான் வந்து நமக்கு அந்த ஃபிளேவர்டு மில்கா வருது. ஒண்ணுல நம்ம ஒரு பாக்கெட் ஒரு 200 ml வந்து ஒரு 30 ரூபாய்க்கு வாங்குறோம், 1 லிட்டர் கணக்கு போட்டா கிட்டத்தட்ட 150 rupees வந்துருது. இந்த பாலே நம்ம ஈஸியா வந்து நம்ம கரெக்டா மார்க்கெட் பண்ணோம்னா 150 rupees பண்ண முடியும். ஃபேட்டோடயே வந்து 30 ரூபாய்க்கு கொடுக்கும்போது ஃபேட்டை எடுத்துட்டு 150 ரூபாய்க்கு நம்மளால மார்க்கெட் பண்ண முடியும்ன்றப்ப கண்டிப்பா இதை வந்து யாரெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ண முடியும்னு நினைக்கிறோம் கண்டிப்பா இதை வந்து பண்ணலாம். இது வந்து பன்னீர் பிரஸ்ஸுங்க. இது என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம பன்னீர் வந்து ஒரு ஷேப் வரணும் அப்படின்னா அதை வந்து நம்ம கொஞ்சம் டைமுக்கு வந்து அந்த ஷேப் கொடுக்கணும், பண்ணி வைக்கணும், அதுக்கானது தான் இது. சின்ன லெவல்ல பண்றவங்க மேனுவலா வந்து லாக் பண்ணி வச்சாலே போதும். ஓரளவு கொஞ்சம் பெரிய லெவல் நான் பண்றேன் அப்படின்னா அப்ப அந்த மேனுவல் ஒர்க் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும்னா இது வந்து ஆட்டோமேட்டிக் செட்டப்புங்க, நியூமேட்டிக் செட்டப். இப்போ கம்ப்ரஸர் நம்ம ஆன் பண்ணிட்டு லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டினியூஸா கம்ப்ரஸர் ஓடணுன்ற அவசியமும் கிடையாது, ஆஃப் பண்ணிக்கலாம். இவர் எப்போ ரிலீஸ் பண்ணுமோ ஜஸ்ட் ரிலீஸ் பண்ணா போதும், கம்ப்ரஸர் ஆன்ல இருக்குன்ற அவசியம் கிடையாது, கண்டினியூஸா அந்த கம்ப்ரஸர் ஓடணுன்ற அவசியம் கிடையாது, எலக்ட்ரிசிட்டி செலவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு 2 minutesல நம்ம இந்த வேலையை முடிச்சிடலாம். இதோட பிரைஸஸ் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? நம்ம விலை அடிக்கடி ரா மெட்டீரியல் பிரைஸை பொறுத்து மாறுறதுனால டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறலாங்க. கரண்ட் பிரைஸ் மாறுச்சுன்னா அதில் நம்ம மாத்திக்கலாம். வேற ஏதாவது தகவல் வேணும்னால விலை, ஆர்டர், ஸ்டாக் இதை பத்தி எது வேணும்னாலுமே நம்ம கொடுத்துக்கிற நம்பருக்கு கால் பண்ணா முழு தகவலும் நம்ம கொடுத்துருவோங்க. நிறைய ஆஃபர்ஸ் பண்ணிட்டுருங்க. ஒரு 3 பேர்ல ஆரம்பிச்ச கம்பெனி 150 பேரா வளர்ந்துருக்குன்னா அந்த மக்கள் ஆதரவு இல்லாம வந்திருக்காது. கண்டிப்பா அவங்களுக்கு நம்ம திரும்ப பண்றதுல சந்தோஷமா அதை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதுவுமே இந்த கீ மேக்கிங், பன்னீர் பிரஸ், கிரீம் செப்பரேட்டருக்கும் இன்னும் பெஸ்ட் ஆஃபர்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. எல்லாத்துக்குமே ஆஃபர்ஸ் இருக்கு. அதுக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆஃபர், கரண்ட்ல என்ன ஆஃபர் இருக்கு அப்படின்றத கண்டிப்பா சொல்லிடுவாங்க.